கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரனாங்க அப்படியே ஒரு அசைவு உண்டாகுச்சு. அதை நான் அப்படியே உணர்ந்தேன் நான். ஆகையினால இந்த கர்த்தர் அவர்கள் மூலம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி நாம் அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவு நேரம் ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து துதிக்க ஆராதிக்க பரிசுத்தாவிக்காக ஜெபிக்க வைத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு அழைப்பு கொடுத்த அருமையான சகோதரி அவர்களையும் அவளோட குடும்பத்தையும் சபையாரையும் இங்கே எங்களோடு கூட இருக்கிற விமென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தரோட பிள்ளைகளையும் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படி அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிற தேவன். நமக்கு புரியாமல் அவர் பேச மாட்டார், புரிகிற மாதிரி பேசுகிற தேவன். இந்த தேவன் நம்ம மத்தியில் கடந்து வர அவரை வருந்தி அழைப்போம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அபிஷேக அக்கினி எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து 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 கனி கொடுக்கிற விருட்சங்களாய் ஆண்டவரே வரங்களை பெற்று உமக்காக அநேக கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற விருட்சங்களாய் எங்களை ஆசீர்வதிக்க தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. பின்மாரியை ஊற்ற வேண்டுமே ஏசப்பா, பின்மாரி ஊற்ற வேண்டுமே, பின்மாரியை ஊற்ற வேண்டுமே ஏசையா, பின்மாரி ஊற்ற வேண்டுமே. அக்கினியை தாரும் தேவனே, எங்களுக்கு அபிஷேகத்தை தாரும் தேவனே. அக்கினியை தாரும் தேவனே, எங்களுக்கு அபிஷேகத்தை தாரும் தேவனே. பின்மாரியை ஊற்ற வேண்டுமே. ஆமென். நாம் கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. பின்மாரியை ஊற்ற வேண்டுமே ஏசப்பா, பின்மாரியை ஊற்ற வேண்டுமே. வல்லமையை தாரும் தேவனே, எங்களுக்கு வரங்களை தாரும் தேவனே. எலியாக்கள் எழும்ப வேண்டுமே, சபைகளில் எலிசாக்கள் எழும்ப வேண்டுமே. எலியாக்கள் எழும்ப வேண்டுமே, சபைகளில் எலிசாக்கள் எழும்ப வேண்டுமே. யேசபேலை அழிக்க வேண்டுமே, சபைகளில் ஆகாபை துரத்த வேண்டுமே. யேசபேலை அழிக்க வேண்டுமே, சபைகளில் ஆகாபை துரத்த வேண்டுமே. பின்மாரியை ஊற்றும் இயேசுவே, எங்களுக்கு பின்மாரி ஊற்றும் இயேசுவே. அக்கினியை தாரும் தேவனே, எங்களுக்கு வரங்களையே தாரும் தேவனே. பின்மாரியை ஊற்ற வேண்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, பின்மாரிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, இந்த நேரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் பின்மாரியால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. முந்தின அபிஷேகத்தை பார்க்கிலும் இந்த பிந்தின அபிஷேகம் மகிமையாயிருக்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க. வீடுகளில் நிரப்புங்க, குடும்பங்களை நிரப்புங்கப்பா, பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ, ரட்சிக்கப்படாத கணவர் மேல் இப்படி ஆவியை ஊற்றி நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு போய் சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசு, பிரயோஜனமா இருக்கிறத எங்களுக்கு சொல்லித்தான். கர்த்தரோட நாம மாத்திரம் மகிமைப்பட உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. Glory to Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் ஆமென். இறங்கி வாங்கப்பா. ஹalleluya. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஹalleluya. பரபரதர். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியின் வரங்களினா எங்களை நிரப்பிடுமே ஆவியின் வரங்களினா எங்களை நிரப்பிடுமே ஆத்மவாரம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஆத்மவாரம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்க மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக இங்கு பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஹalleluya. ஹalleluya. glory to jesus. நன்றியோடு கர்த்தாவை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உன்னத ஆவியாலே கர்த்தாவை எங்களை நிரப்பி பிரயோஜனமா இருக்கிறத எங்களுக்கு சொல்லித்தாங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறீர். எரேமியாவில் நாங்கள் வாசித்தது போல உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறீர். அப்பா நீர் எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சபைக்காக ஜெபித்த போது இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லலை, எல்லாருக்கும் நிறைய வசனம் தெரியும், அதனால நான் வசனத்தை எல்லாம் சொல்லலை, ஃபுல்லாக வாசிக்கல. அதில் பார்க்குறோம் தானியேல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணுறார். அநேக காரியங்களுக்காக, இஸ்ரவேலின் விடுதலைக்காக, இஸ்ரவேலின் எழுப்புதலுக்காக, இன்னும் வரப்போகிற காரியங்களுக்காக, மேசியா வெளிப்படுகிறதுக்காக, எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தூதன் வந்து சொல்லுகிறார், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். நீ யாரு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் யாராவது இப்படி சொல்லிட்டாலே சந்தோஷப்படுற ஜனங்கள் உண்டு. ஆனால் தேவன் நம்மளை பார்த்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா எப்படி இருக்கும்? அப்படியே வானிலை பறந்துடலாம் நம்மெல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ மிகவும் பிரியமானவன். அதனால் நீ எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சியோ அப்போ எல்லாம் ஓகே பண்ணிட்டாராண்டு. எல்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சு. சேங்ஷன் ஆகி கையெழுத்து போட்டாச்சு. இன்னும் உன் கைக்குள்ள வரல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில காரியங்கள் தடுத்தது. பெர்ஷியா தேசத்து அதிபதி அதை தடை செய்தான்னு எழுதப்பட்டிருக்கு. அதை ஆவிக்குரிய வகையில் பார்க்கும்போது அநேக
ஞானிகள் சொல்லுகிறார்கள். அது யார் சொன்னது? அந்தகார அசுத்த வல்லமைகள். ஒவ்வொரு எல்லையிலும் ஒரு பிசாசு வேலை செய்யுமா. சாத்தானு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக ஓட தான் முடியும். ஆனால் அவனுடைய ஏஜென்ட்ஸ் அங்கங்கே வச்சுருப்பான். அதுதான் அங்கங்கே இருக்க அந்த விக்கிரகங்கள், தேவனற்ற கிரியைகள், அதெல்லாம் கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி என்ன நடக்கிறது? ஒரு புறத்தில் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். கட்டளை வந்துருச்சு, தானியேலுக்கு கிடைக்காதபடி தடுத்து கொண்டிருக்கிறான். பெர்சியா தேசத்து அதிபதி என்னோடு யுத்தம் அதாவது தடுத்தான், அடுத்தது யுத்தம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நமக்கு கர்த்தர் சாங்ஷன் பண்ணிட்டாரு. அது கையில் வராது காரணம் என்ன தெரியுமா? ஆகாயத்து அந்தகார லோகாதிபதிகள் அங்கங்கே வானமண்டலத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எபேசியரில் வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். அதில் வாசிக்கிறோம் என்ன நடக்கிறது? ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, நீங்கள் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன்றார். நீங்கள் சும்மா இருந்தால் போதும். நம்ம சும்மா இருந்தால் சில நேரம் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். நம்ம நிறைய பேசி பேசி தான் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு தேவன் என்ன செய்தார்? 7 நாள் சுற்றி வர சொன்னார். வாயை பேசாதீங்கன்ட்டார். சும்மா சுற்றி வாங்கப்பா, ஒன்றும் பேசாதீங்க. சுற்றி 7ஆவது நாள் 7 முறை சுற்றுற வரைக்கும் வாய் திறக்காதீங்கன்ட்டார். 7ஆம் முறை சுற்றின போது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆர்ப்பரியுங்கள். அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். தேவன் சொல்லுவார் ஆர்ப்பரின்னு சொன்னால் தான் நம்ம ஆர்ப்பரிக்கணும். அப்போ சில வேளைகளில் தேவன் நம்மளை அமைதியாகவும் வைப்பார், சில வேளைகளில் எடுத்தோன்னே போ அப்படின்வார், போய் பேசுன்னுவார். அப்போ எப்படி சொல்கிறார் தெரியாது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நமக்கு இதெல்லாம் புரிஞ்சாதானே அதை செய்ய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யணும்? அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும். இதுக்காக அங்கங்கே ஓட வேண்டாம். ஆவியிலே நிரம்பி தினம் ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் அட்லீஸ்ட் அனுதினம் ஒரு 10 நிமிஷமாவது அந்நிய பாஷையில் பேசுங்க. நமக்கு தெரியாத அந்நிய பாஷையில் பேசும்போது தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். அது பிசாசுக்கு புரியாது, நமக்கும் தேவனுக்கு தான். அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? வியாக்கியான வரங்களை கொடுக்குறார். நான் பேசுகிறதுன்னு என்ன புரியணுன்றதுக்கு வியாக்கியானத்தை அதெல்லாம் நம்முடைய அந்த பிகேல நடந்த மீட்டிங்கில் எல்லாம் தியானித்து இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன செய்கிறார்? தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார், அசைவாடுகிறார். நாம் காத்திருக்கணும். அந்நிய பாஷையை பேசி காத்திருக்கும் போது பிரயோஜனமாக இருக்கிறத சொல்லிக் கொடுப்பாராம். வேண்டாதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டார். வேண்டாத எதுவுமே நம்ம காது கேட்காத மாதிரி ஆக்கிடுவார். சில நேரம் பிரயோஜனம் என்ன நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, ஐ வில் டீச் யூ அண்ட் யூ ப்ராஃபிட்னு எழுதியிருக்கும். ப்ராஃபிட்னா லாபம். நமக்கு அவர் பேசினார்னா, நமக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அதில் லாபம் இருக்கும். நமக்கும் லாபம் இருக்கும், தேவனுக்கும் லாபம் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே பார்க்கிறோம், தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன். இந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்க 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 நான் என்ன பண்ணணும் எனக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணுவார். எனக்கு விரோதமாய் நிற்கிற தடைகள் நான் பார்த்தோம்ல, அந்தகார லோகாதிபதிகளை முதலாவது என்ன செய்வார்? செயலிழக்க செய்வார். அவைகளை கட்டி போட நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். நம்ம சொன்னால் நிற்கும். நம்ம தான் அதை பார்த்து பயந்துட்டுருக்கோம். தேவன் எதுக்கு பயப்படணும்னு சொல்கிறாரோ அதுக்கு பயப்படணும். எதுக்கு பயப்படக்கூடாது சொல்கிறாரோ அதுக்கு பயப்படவே கூடாது. எதுக்கு எதிர்த்து நிற்க சொல்கிறாரோ அதுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடியே போயிடும். இந்த நாய்கள்லாம் போகும்போது நிறைய பேருக்கு தெரியும். நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கிறிஸ்மஸ் டைம்லலாம் போனீங்கன்னா தெரியும். போய்கிட்டே நம்ம ஓட்டிக்கிட்டே இருந்தால் அது பின்னாடியே ஓடிடும். 2 வீலரில் நம்ம நின்று பார்த்தோன்னா அது அப்படியே அமைதியாக நிற்கும். ஒரு திரும்பணும்னா ஓடியே போயிடும். அப்படி தான் விசுவாசம். அவன் எப்படி இருக்கிறான்? கர்ஜிக்கிற சிங்கம் போல இல்லை, நாய் மாதிரி தான் இருக்கான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நம்ம அந்த நாய்க்கு தான் நிறைய மதிப்பு கொடுத்து அவனை சிங்கம் போல மாற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டியவர்கள்? எதிர்த்து நின்று தேவனுக்காக ஓட வேண்டியவர்கள். தேவன் சொல்லுகிற இந்த காரியங்களை தானியேல் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, தானியேல் ஒரு பெரிய ஞானியான முதல்ல இல்லை. அவர் ஒரு ராஜ குலத்தில் பிறந்த மனிதன், இளவரசனை போல வாழ வேண்டியவர். அவர்கள் எல்லாம் அடித்து உதைத்து என்ன செய்தார்கள்? சிறுவையிலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எல்லாரோடையும் இவரும் வந்துட்டார். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்.
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் எல்லாம் வந்துட்டாங்க. இவருடைய வெற்றிக்கு காரணமே இவர் செய்த பொருத்தனைகள். இவருடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். நீ பிரியமானவன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் எந்த ஸ்டேஜ் வழியெல்லாம் போனார்னா கீழே இருந்து தான் போனார். எடுத்தோன்னே ஒருத்தரை பார்த்து, ஆண்டவர் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்ல மாட்டார். கீழே இருந்து ஒரு ஸ்டெப்பாக போகிறார். முதல்ல ராஜா போஜனத்தாலே தீட்டுப்படுத்த மாட்டேன். ஏன் தீட்டுப்படுத்த அவர்னா நான்வெஜ் சாப்பிடாதவர், நான்வெஜ்ஜில் சாப்பிடுவார். அதிலே வாசி பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் சாப்பிடுவார். ராஜ போஜனம் என்னது, எல்லாம் அந்த விக்கிரகங்களுக்கு படைத்து அது கொடுப்பாங்க. அதனால இவருக்குள்ள ஒரு பொருத்தனை, ஆண்டவரை இது விக்கிரகத்துக்கு படைத்தது, இதை நான் புசிக்க மாட்டேன். இதால் என்னை தீட்டுப்படுத்தி கொண்டு 4 பேரும் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார்கள். அவ்வளோ சீக்கிரம் யாரும் பிரதானிகள்லாம் கேட்டுற மாட்டாங்க, பெரிய ஆள்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுற மாட்டாங்க. அதிலும் தேவன் கிருபை கொடுத்ததுனாலே தானியேலுக்கு என்ன செய்தது, கிருபை கிடைத்தது. அடுத்த ஸ்டெப் அவருக்கு தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. நம்ம முதல்ல கிருபை அவருக்காக நான் ஒன்று விட்டா, அடுத்தது அவர் எனக்காக அதிசயங்களை செய்கிற தேவன். நான் விட வேண்டியதை விட்டால் தான் அவர் செய்வார், பார்த்துக்கிட்டே இருப்பார். பரிசுத்தாவியில் நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஒரு காரியத்துக்காக நம்ம தேவன் நான் செய்கிறேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்த பிற்பாடு திரும்ப அதே காரியத்தை நினைத்து நாம் புலம்புவோம் என்றால், பெர்க்மன்ஸ் பாடி இருக்கிறார், துதி எடுத்தா முறுமுறுத்தா, நான் சொல்ல சிஸ்டர், நீங்கள் பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிக்கோங்க, முறுமுறுக்காதீங்க சிஸ்டர், சொல்லுங்கள் முறுமுறுக்காதீங்க சிஸ்டர். முறுமுறுத்தா திரும்பி வந்துடுவான், அவன் வரவே கூடாது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதிர்த்து நிற்க அழைக்கப்பட்டவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். எலியாவை குறித்து நான் பார்க்கும்போது அந்த பாட்டில் பாடின எலியாக்கள் எழும்ப வேண்டும். நிறைய தடவை நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆண்டவரே எலியாக்களை எழுப்பும் ஆண்டவர், எலிசாக்களை எழுப்பும் ஆண்டவரே, அப்படியே ரொம்ப ஜெபம் பண்ணும். எங்கேயோ ஒருத்தரை யாரோ ஒரு எலியாவை நினச்சிட்டு, நம்ம தான் எலியா. எலியா எங்கேயோ இல்லை, வெளியூரில் இல்லை, நீங்களும் நானும் தான் எலியாக்கள். கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் தான் சிஸ்டர் எலியா, நீங்கள் தான் எலிசா, நீங்கள் தான் எஸ்தர், நீங்கள் தான் டெபோரா. நீங்கள் தான் எழும்பணும். யாரையும் எழுப்ப சொல்லாதீங்க, என்னை எழுப்பும் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம எழும்புனாதான் பிசாசு பயப்படுவான். எத்தனை பேர் எழும்புனா, நான் ஒன்று தான் அழைச்சிருக்கேன். மோசே ஜெபம் பண்ணி பார்க்குறாரு, ஆண்டவர் நான் திக்குவாய், நான் வந்து நான் வரமாட்டேன் ஆண்டவரே. ஆரோனை உபயோகப்படுது, நீ தான் வேணும், நீ தான் வேணும், யூ ஆர் செலக்டட். நான் உன்னை செலக்ட் பண்ணது சும்மா, அது மோசே செலெக்ஷன், அது எங்கே போனாலும் அடிக்கடி சொல்லிடுறேன் நான். மோசையோட செலெக்ஷன் வித்தியாசமான செலெக்ஷன். தேவன் ஒருத்தரை நம்ம இன்டர்வியூ எடுக்கிற ஆஃபீஸ்லேயே எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, பெஸ்ட்டை தான் செலக்ட் பண்ணுவாங்க. 10 பேர் ஐஐடி பண்ணியிருந்தாலும் யார் ஸ்பெஷல் அவங்க தான், யாரை எடுக்கணுமோ அவங்கள தான் எடுப்பாங்க. என்ன தான் கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும் யாருக்கு நாலேஜ் இருக்கோ அவங்கள தான் பெஸ்ட்டை தான் செலக்ட் பண்ணுவார். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசே செலெக்ஷன் அப்படி தான், ஏதோ சாதாரணமாக செலக்ட் பண்ணல. மோசையை அழைக்கும் போது மோசைக்கு எப்படி ஞானம் இருந்ததுன்னா, அழிக்க வேண்டும் என்று சொன்ன வீட்டில் வச்சு வளர்க்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அழிக்க நினச்ச பார்வோன்லேயே இப்போ வளர்றாரு. அதே பார்வோனே ட்ரைனிங் கொடுக்குறாரு. சில நேரம் நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க தான் நம்மளை வளர்த்து விடுவாங்க. விரோதமாக பேச பேச ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் வளர்கிறோம். சிஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்க சிஸ்டர்கிட்ட, நீங்கள் வளர்றீங்க சிஸ்டர், உங்களுக்கு விரோதமாக பேசினா தான் நீங்கள் வளர்றீங்க, இல்லைன்னா நம்ம வளரவே முடியாது, வளரவே மாட்டோம், அப்படியே தான் இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதிராளி நிற்கிறதுனால தான் வளர்றோம். அப்படிதான் என்ன நடக்கிறது, மோசையோட வாழ்க்கையில் நடக்கிறது. அவருக்கு விரோதமாக இருந்த ஆள் வீட்டிலே வச்சு அவரே நல்ல சாப்பாடு ராஜ போஜனத்தை கொடுத்து, அவரே எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து, எல்லா ட்ரைனிங்னா அதில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். அதில் நிறைய ட்ரைனிங் கொடுத்தாரு. மோசை எப்படிலாம் ட்ரெயின் அப் பண்ணார்னா, நல்ல யுத்த வீரனாக ட்ரெயின் அப் பண்ணார். எங்கே போனாலும் எந்த யுத்தத்தில் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் எல்லாம் தெரியும். வில் வித்தை, வாழ் வித்தை, குதிரை ஏற்றம், யானை, இது இஸ்ரவேல் இதில் இருந்தால் அவங்க பண்ணியிருக்கவே முடியாது. களிமண் தான் வச்சுட்டு இருக்கணும், அதனால தான் அங்கே வச்சுருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணார், எல்லா யுத்த கலைகளையும் கற்றுக்கொண்டார். அவர் அம்பு எய்யும் போது போட்டில் போயிட்டே இருப்பாங்களாம். போயிட்டு இருக்கும்போது அந்த நைல் நதியில் எந்த மீனை நாம் பார்த்து அம்பு எய்ய வேண்டும் என்று சொல் அப்படின்னு கேட்பாராம். அப்போ அந்த மீன் அப்படின்னா இவர் அடிக்கும்போது இந்த மீன் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேயோ போயிடும்.
ஒரு செகண்டில் போயிடும். ஆனால் அதை பார்த்து குறிப்பார்த்து அந்த மீனை அடிக்கிற அளவுக்கு ஞானி. அவ்வளோ நல்ல ஞானத்தை தேவன் கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவரை எப்படி ட்ரெயினப் பண்ணார்னா ஒரு நல்ல டாக்டராக ட்ரெயினப் பண்ணார். ஏன்னா எத்தனை பேர் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே கூப்பிட்டு போகணும், கானான் வரைக்கும் கூப்பிட்டு போகணும். 10 பேருக்கு சாப்பாடு போடும்போதே ஒருத்தருக்கு இது பிடிக்கும், ஒருத்தருக்கு அது பிடிக்கும், ஒருத்தருக்கு முட்டை ஆம்லேட் பிடிக்கும், ஒருத்தருக்கு முட்டை அவிச்சா பிடிக்கும், ஒருத்தருக்கு காரம் போட்டால் பிடிக்கும், ஒருத்தருக்கு பொடி மாஸ் பிடிக்கும். 4 பிள்ளைக்கு 4 விதமான சமையல். எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்கும். ஏன்னா எனக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எனக்கு தனியாக ஒரு சமையல், எங்கள் வீட்டில் அவங்க 2 பேருக்கு ஒரு சமையல். இதில் அவங்களுக்கு அதிக ஃபேட் இல்லாமல் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு ஒரு சமையல், ஆளுக்கு ஒரு சமையல். காரணம் என்ன? இப்படி 4 பேருக்கே இத்தனை பாடு. 8 லட்சம் 10 லட்சத்துக்கு என்ன பண்ணுவார் அவர்? கதிரப்ப அப்படி ட்ரெயினப் பண்ணார் ஆண்டவர். ஏற்கனவே அப்போனா என்ன அர்த்தம்? நல்ல உணவு வகைகளை கொடுக்கும்படி ட்ரெயினப் பண்ணார், அவங்கள போஷிக்கும்படி. நம்ம பிள்ளைகளுக்கும் நாம் என்ன செய்யணும்? ஊழியர்கள் அழைக்கப்பட்டாலும், என் ஊழியத்துக்கே வந்துட்டாலும், என் குடும்பத்தை குறித்தும் தேவன் என்னிடத்துல தான் கணக்கு கேட்பார். என் கணவனை குறித்தானாலும், என் பிள்ளையை குறித்தானாலும், நான் கொடுக்குற கணக்கு தான் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும். அந்த பிள்ளை ஒருவேளை அது வரமாட்டேங்குது, சர்ச்சுக்கு அது சரியாக படிக்க மாட்டேங்குது, அது சரியாக இல்லைன்னு விட்டுறாதீங்க. நீங்கள் பண்ணுற ஜெபம் ஒரு நாள் கடிவாளம் போட்டு சபைக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிரப்பப்பட முடியாத இடங்களை நம்முடைய பிள்ளைகள் தான் நிரப்புவாங்க. அப்படிதான் மோசையை வைத்து கர்த்தர் என்ன செய்தார்? அழகாக ட்ரெயினப் பண்ணார். நல்ல சாப்பாடு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நல்ல சாப்பாடுன்னா பர்கர் பீஸா கொடுக்காதீங்க. நல்ல உணவு வகை எதெல்லாம் ஸ்ட்ரென்த்தோ ஹெல்த்தியோ அதை வீட்லேயே செஞ்சு கொடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அதுதான் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு, அறிவிலும் ஆவியிலும் பரிசுத்தத்திலும் எல்லா விதமான பிள்ளைகளை என்ன செய்யும்? வழி நடத்தும் என்று பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட எல்லாமே தேவை. இந்த ஞானமும் நமக்கு வேணும். பரிசுத்தாவியானவர் இருந்தால் தான் நம்ம பிள்ளைக்கு என்ன கொடுத்தா பிள்ளை ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், அறிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதே போல் ஏதோ ஒன்று படிக்க மாட்டேன் அதை ஊழியத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்லாதீங்க. ஏசு செலக்ட் பண்ணால் த பெஸ்ட், அவர் செலக்ட் பண்ணுறதே பெஸ்ட். அதனால தான் மோசையை செலக்ட் பண்ணார். மோசைக்கு அநேக மருத்துவ காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாராம். அந்த நாளில் இருந்த எல்லா மருத்துவ காரியங்களையும், அந்த இலைகள் மூலிகைகள் அதில் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாராண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்தில் ட்ரைனிங்கு, டாக்டராக ட்ரைனிங்கு, இதெல்லாம் எங்கேயோ நடக்கல, நமக்கும் அப்படி தானே பண்ணுறாரு. நமக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனதுனால தான் யாருக்கு என்ன டேப்லெட் கொடுத்தா நல்லதுன்னு நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா யார்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணால் கர்த்தர் செய்வார், உங்கள் விசுவாசம் எப்படி இருந்தால் மாத்திரையை காட்டிலும் பெரிய தேவன் செய்வார் அப்படின்னு நாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ தான் நம்மால். அதனால தான் சில வேளையில் நம்மளை பலவீனத்திலே நடத்துகிறார், சில போராட்டங்களிலே நடத்துகிறார், சில இயலாமைகளிலே நடத்துகிறார். இதெல்லாம் நடத்துறதுக்கு காரணம் நம்மை சிறுமைப்படுத்த அல்ல, நம்மை இன்னும் மேன்மைப்படுத்த. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ எலியா தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தார்? தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட மனிதன். இன்னைக்கு ஊழியம் செய்யணும்னா எலியாவை போல நமக்கு என்ன வேணும்? வைராக்கியம் இருக்கணும். தேவனுக்காக நிற்கிற வைராக்கியம். அவர் எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்க. இதோ சேனைகளின் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அதுதான் தைரியம். மற்ற தைரியம் நான் யாருக்கு முன்னாடி நிற்கணும்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நம்ம எலியா வாங்கணும்னா முதல்ல போய் அவருக்கு முன்னாடி நிற்கணும். அதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? தைரியம். அவரை பார்த்தோன்னே அப்படியே ஆண்டவரே என்னோட பாவம்லாம் ஞாபகம் வருது சொல்லக்கூடாது, பழைய காரியம்லாம் ஞாபகம் வருது பேதுரு மாதிரி சொல்லக்கூடாது, 3 தடவை மறுதளிச்சதெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது. எதுதான் நிற்கிறேன்? தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். எலியாவை எப்படி ட்ரெயின் பண்ணார்? எலிசாவை வித்தியாசமாக ட்ரெயின் பண்ணார். எலியாவுக்கு பைபிள் காலேஜ் கிடையாது. எலியாவுக்கு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே போதித்தார். அவருக்கு அடுத்து வந்த ஊழியக்காரனாக எலிசாக்கு பைபிள் காலேஜ் வச்சுட்டார். அந்த நாளில் என்ன இருந்தாங்களா, அங்கே பைபிள் காலேஜ் நடத்தப்பட்டதாம், எலியாவால் நடத்தப்பட்ட பைபிள் காலேஜ். அப்போ தேவர் என்ன செய்கிறாரு? பைபிள் காலேஜ் வச்சும் போதிக்கிறார், பைபிள் காலேஜ் இல்லாமலும் நம்மை போதிக்கிறார். ஆனால் எலியாக்களாய் எலிசாக்களாய் நாம் எழும்ப வேண்டும் என்று தேவன் உண்மையுள்ளவராய், கரிசனை உள்ளவராய், அன்புள்ளவராய், வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி நான் உன் பேரில் வைராக்கியமாக இருக்கிறேன். நமக்காக ஒருத்தர் வைராக்கியமாக இருக்கிறார்னா அது நம்ம தேவன் ஒருத்தர் தான். உலகத்தில் இருக்க எல்லா மனிதரும் நமக்காக வைராக்கியமாக இருக்க மாட்டாங்க.
ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுடைய காரியம் மாறி போகும். எல்லாமே நீ தான் சொன்ன ஆட்கள்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் தாங்கன்னு சொன்னால் அத்தை மாமா தாத்தா பாட்டி எல்லாம் போயிடுவாங்க. நம்மை தேவன் என்ன செய்கிறார்? வைராக்கியம் உள்ளவராய் பாதுகாக்கிறார். நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிற தேவன். அந்த தேவனுடைய வைராக்கியம் நமக்குள்ளே வரணும். என் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் நான். எலிசாவை ட்ரெயின் பண்ணும்போது அவர் ஒரே ஒரு நல்ல வேலை பண்ணார். தன்னுடைய தொழிலுக்குரிய எல்லாத்தையும் உடைத்து கலப்பையெல்லாம் எடுத்து கொண்டு போய் பலி செலுத்தி மாட்டெல்லாம் பலி செலுத்திட்டு ஏன்னா அவருக்கு பயம். இவ்வளோ பெரிய மனுஷன் எலியாவுக்கே இவ்வளோ போராட்டம், நான் என்னென்ன போராட்டம், இந்த ஜனங்க என்னென்ன பாடுபடுத்தும், அக்கினியா இருக்கிற மனுஷனுக்கே போராட்டம், ஏன் ஊழிய நாட்களில் எப்படி இருக்குமோன்னு யோசிச்சு தான் வந்தார். ஆனால் தேவன் என்ன செய்தார்? எலிசாவை முறுக்கி அடிக்கவில்லை. அந்த இதில் பார்க்குறோம், யோர்தானை பிளக்கும் போது எலியா என்ன பண்ணாரா? சால்வையை முறுக்கி அடித்தார். எலிசா வரும்போது சும்மா தான் அடித்தார், முறுக்கலை. எஃபர்ட்லாம் தேவையில்லை, அவர் பார்த்துக்கிறார், அவர் பலப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம அப்படிதான். நம்மை அழைத்த தேவன் நம்முடைய எஃபர்ட்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப அப்படியே ஊழியக்காரன் ஆகணும் அப்படியே ஆகணும்னு நினச்சி அப்படிலாம் இல்லை. நம்ம தான் வரமாட்டோம்னு சொல்லியிருப்போம். நம்ம தான் கொஞ்சம் ஸ்லாக்காக இருந்திருப்போம். நம்மளை தான் கூப்பிட்டு சொல்ல, நீ முறுக்கையெல்லாம் அடிக்காத, கூட வா போதும், நீ முறுக்கையெல்லாம் அடிக்க வேண்டாம், தரிசனத்தை பார் போதும். ஒன்னே ஒன்று அவர் பார்த்தார். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது அக்கினி ரதத்தில் போகும்போது பார்த்தார். அதே போல் நாமளும் பார்த்தா போதும். என்ன பார்க்கணும்? ஆவிக்குரிய தரிசனங்கள். இந்த தரிசனங்களை பார்க்கிறதே போதும். சரியான தரிசனம் பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் கொடுக்குற தரிசனம்லாம் நான் அடிக்கடி சொல்வேன், நமக்கு பைக் கொடுக்குறத தரிசனத்தில் கொடுக்க மாட்டார், சொப்பனத்தில் வரலாம். எனக்கு கத்தர் இதை கொடுக்க போகிறாருன்னு சொல்லலாம். அதெல்லாம் முக்கியம் இல்லை. எது எனக்கு தரிசனம் கொடுத்தாருன்னா பரலோக ரகசியங்களை தரிசனத்தில் காண்போம். பரலோகத்தின் மறைபொருள்களை தரிசனங்களிலே சொல்லிக் கொடுப்பார். பரலோகத்தில் இருக்கிற ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார். எல்லாம் ரெடி பண்ணிட்டார். கத்தர் ஒரு வீடு வச்சுட்டாரு, வீடு ரெடி பண்ணிட்டாரு. இங்கே வீடு இருக்கோ இல்லையோ, எத்தனை பேருக்கு அங்கே வீடு வேணும்? அங்கே வேணுன்றவங்களுக்கெல்லாம் கத்தர் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார். நாம் நினைக்கிற மாதிரி வெறும் செங்கலால் கற்களால் கட்டப்பட்ட வீடு அல்ல, முத்துக்களால் ரத்தினங்களால் ஜொலிக்கிற பிரகாசம் உள்ள மகிமையான வீடு ரெடி ஆயிடுச்சு. அப்போ சபைக்கு ஆட்களை கூப்பிடும்போது சொல்லுங்கள், இந்த சபைக்கு வந்தீங்கன்னா கத்தர் உங்களுக்கு வீடு கொடுப்பார் சொல்லி கூட்டுவாங்க. முதல்ல கத்தட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதர் கண்டிப்பாக கொடுப்பார். ஒருவேளை உலக பிரகாரமும் கொடுக்குறாரு. நான் அடிக்கடி எங்கள் சாட்சியம் சொல்லியிருக்கிறேன், பேய் வீடுன்னு சொன்ன வீட்டை தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் இன்றைக்கி அங்கே அநேக ஊழியங்களை நடத்த கத்தர் உதவி செய்தார். அந்த வீட்டை இடித்து இன்றைக்கு கட்டி கத்தரோட நாமத்தில் அங்கே இன்னும் ஊழியங்களை செய்ய கத்தர் பலப்படுத்தினார். நம்மாலே கூடாது, ஏன்னா அது வாங்க கூட எங்ககிட்ட பைசா இல்லை அந்த டைமில். அது பேய் வீடுன்றதுனால தான் விலை குறைஞ்சிது, எல்லாம் வாங்க பயந்துட்டாங்க. நம்ம போனோடனே பேய் எங்கானோ ஒன்று எங்கானோ எல்லாம் ஓடி போச்சு. கத்தட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். பிள்ளையே பிறக்காதுன்னு சொன்ன டாக்டர்ஸ் மத்தியில் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கத்தர் எங்களோட நல்ல அழகான பிள்ளைய மகளை கொடுத்தார். கத்த பரிசுத்த. அப்போ தேவன் உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். செய்ய வேண்டியதில் பேசி 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 கதரை ஆராதித்து ஆராதித்து வேதம் இப்படி இருக்கிறதா அதை ஆராய்ச்சி பார்க்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்பிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பொய் உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறபடினாலே வேத சத்தியமும் நம்மை வளர வைக்கும், அபிஷேகத்தில் நிரப்பும். எல்லாரும் சொல்றதை கேட்டு அவங்க செஞ்ச எதையும் செய்யாது. பைபிள் எப்படி எழுதியிருக்கா பாருங்க. ஓ ஆமாம் எழுதியிருக்கு, எப்படி இருக்கா? வேதத்தை அதில் பார்க்கிறோம். தானியேலுக்கு அந்த கிருபையும் கத்தர் கொடுத்தார். சத்திய எழுத்துக்களை அறியும்படி உனக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன். சத்திய எழுத்தில் நீ அறிவை உண்டாக்கும்படி தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிற தேவன். சத்திய எழுத்துனா என்னன்னு நமக்கு தெரியும். வேதத்தில் எழுதப்பட்ட இந்த எல்லா ஏதோ கதை புக்கு எழுதுகிற மாதிரி எழுதப்படலை. எத்தனையோ வருஷங்கள் வித்தியாசம் இருக்கும், எத்தனையோ வருஷங்கள் டிஃப்ரென்ஸ் வரும் ஒரு புக்குக்கும் இன்னொரு புக்குக்கும். சம்மந்தம் இல்லாமல் இருக்காது. எல்லா புக்லேயும் ராமாயண மகாபாரத்தில் வர மாதிரி கதைகள் இருக்காது, கட்டுக்கதைகள் இருக்காது. கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் படிக்கிற அந்த வேத புத்தகம் மகிமையான ஒரு புத்தகம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதினவர்
அதை எழுதுறதுக்கு பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் சங்கீதம் எழுத தாவீது, நாளாகம புஸ்தகங்கள் மாத்திரமல்ல, சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகங்கள் எல்லாம் எழுத சாமுவேலை சில காரியங்களை எழுதி வைத்தார். இப்படி அநேகர், யோசுவா புஸ்தகத்தை அவர் எழுத வைத்தார். இப்படி மோசே வரைக்கும், ஆகமங்கள் வரைக்கும் மோசையை கொண்டு எழுத வைத்தார். இப்படி எழுதப்பட்ட மனிதர்கள் வேற எத்தனையோ ஆண்டு வித்தியாசத்தில் எழுதியிருக்காங்க. ஆனால் எல்லாம் ஒன்றித்து போகும். இங்கே சகரியாவில் ஒருத்தர் கழுதை குட்டியாக மரியன் மேல் வருவார்னு சகரியா எழுதிட்டார். இயேசு வருவார்னு எழுதிட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கழுதை குட்டியாகிய மரியின் மேல் வருகிறதை நாம் நம்முடைய புதிய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஏதோ ஒரு கட்டுக்கதையை நாம் பின்பற்றவில்லை. இந்த வேத புத்தகங்கள் எல்லாம் சத்தியம். இதில் ஒரு வார்த்தை கூட என்ன செய்கிறது இல்லை, அவமாய் போகிறது இல்லை. நான் பார்க்கிறோம், நம்ம யோசுவா என்ன செய்தார், சூரியனை நிறுத்தினார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்காக அதை கூட செய்வார். சூரியனை நிறுத்தினார், சந்திரனை நிறுத்தினார். என்ன சொன்னார், சூரியனை நீ கிபியோன் மேலும், சந்திரனை நீ ஆயலோன் மேலும் தரித்து நில். முடிஞ்சு போச்சு, தரித்து நிற்க வச்சிட்டார். கிட்டத்தட்ட 23 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த பூமி சுழல்கிறது நின்றது. ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே நிற்கிது. இதை நம்ம வாசிச்சிட்டோம், நம்ம படித்து முடிச்ச அப்புறம் பைபிளில் எழுதியிருக்கு, நாம் விசுவாசிக்கிறோம். வெளியில் இருக்க ஆட்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. இதில் எழுதியிருக்கே இது உண்மையா? எங்கள் புக்கில் கூட இருக்குது, நல்ல தங்காள் கூட தன்னுடைய கணவனுக்காக சூரியனை நிறுத்தினாள் அப்படி எழுதியிருக்கு. அப்போனா இதை எப்படி நான் சொல்கிறது அப்படின்னா, நான் சொல்கிறேன் கேளுங்க. சூரியன் நிறுத்தப்பட்டதை நாம் வாசிக்கும் போது அதே காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒத்துக்கொண்ட காரியம் என்னென்னா, யோசுவாவின் நாட்களிலே சூரியன் நிறுத்தப்பட்டதை குறித்து அந்த நாளிலே வாழ்ந்த சைன விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தத்துவங்களை எழுதுகிற ஞானிகள் எழுதியிருக்கிறார்கள். ஈயோ என்கிற மனுஷன் தன்னுடைய புத்தகத்தில் இந்த சூரியன் நின்றது என்று சொல்லி அவரோட புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கார். அந்த கிட்டத்தட்ட 2500 வருஷம் முன்னாடி நடந்த காரியங்கள். அந்த நாளில் இருந்த ஜனங்கள் அதை பார்த்தார்கள். அது என்ன செய்யப்பட்டிருக்கு, கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. சைனாவில் மாத்திரம் இல்லை, எங்கே போனீங்கனாலும் பாபிலோனில் எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஞானி எழுதியிருக்கிறார் அதை குறித்து. இப்படி அந்தந்த நாளில் வாழ்ந்த அறிவாளிகள், விஞ்ஞானிகள் இதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அப்போ இது ஒன்றும் எருசலேமில் மாத்திரம் நடக்கலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் நடக்கலை. பூமி நின்று எங்கெல்லாம் நிற்கும், உலகம் பூரா நின்றோம். அதை குறித்து உலகம் முழுவதும் சாட்சி சொல்லுகிறார்கள். இந்த நல்ல தங்கள் சாட்சி சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் அது கட்டுக்கதை. அப்படிலாம் நிறுத்த யாராலையும் முடியாது. தேவன் சொன்னாதான் நிற்கும். தேவன் அங்கீகரித்த, அப்போ நம்ம தேவன் எதற்காக படைத்திருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவனும் எனக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளும் சமூலமும் சத்தியம். இதனுடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். ஒரு நாள் அது மாறாது, ஒரு நாள் கூட மாறாது. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கையில் சூரியன் பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று ஜெபித்தார். கேட்டார் அடையாளத்தை, தேவன் அனுகிரகம் பண்ணிட்டார். அவருக்கு வந்த வியாதிக்கு பேர் என்னென்னா கேன்சர், ஸ்பைனல் கார்ட் கேன்சர். ஸ்பைனல் கார்டில் கேன்சர் வந்தால் அவங்க இன்றைக்கும் பிழைக்க மாட்டாங்க. ஏன்னா ரத்தம் உற்பத்தி ஆகிற இடம் ரத்தம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் மரித்து போவார்கள். ஆனால் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வெறும் அத்திப்பழ அடையை வைத்து சுகம் கொடுத்தார். எப்படின்னா அடையாளம் காண்பித்தார். சூரியன் நின்றது, பாகைக்கு பாகை பின்னிட்டு போனது. இப்போ 2.25 மணி, திரும்ப 1.25 போச்சு. பாகைக்கு பாகைனா டிகிரி டு டிகிரி, ஒவ்வொரு டிகிரியும் பின்னாடி சுற்றுது. 2.25 திடீர்னு பார்க்குறாங்க 1.25 போகுது. 1.25லேருந்து 12.25 ஆகுது. நமக்கு அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டீங்க. சிஸ்டர் பேசுனதெல்லாம் கூட பாதி தான் கேட்க முடிஞ்சுது, மீதியும் கேட்டிருப்பேன். கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி நடந்த பாடல்களை எல்லாம் நாங்களும் வந்து கேட்டிருப்போம். அது பின்னாடி போனோம். அந்த நாளில் அப்படி போனதை குறித்தும் சரித்திரங்கள் சொல்லுகிறது. இப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, சரித்திர நாயகன். உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் அதில் இருக்கிற சகல ஜீவராசிகளையும் படைத்த கர்த்தர். அதனால தான் சிங்கம் உட்காருது, எந்திரினா எந்திரிக்குது. தானியேல் சொன்னோன்னே உட்காருது, சொன்னோன்னே எந்திரிக்குது. வாயை கட்டி போட்டார் தூதனை வைத்து. ஆனால் அது சும்மா இருக்குமா? வாயை கட்டி போட்டால் மட்டும் சும்மா இருக்குமா? தானியேல் பூனைக்குட்டி மாதிரி நடத்துகிறார். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் என்ன செய்கிறார்? நம்ம ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ள அறிந்திருக்கிறார். இதனால நம்ம
மாலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் பெரிய காரியங்களை செய்யும் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார், நம்மை அபிஷேகத்தால் நிரப்புவார். ஆமென்.